நம்ம இடத்துக்கு மேலவுத்துல இருந்து நாரத மரிஷ் வந்திருக்கா. கூப்பிடு. வாங்க சுவாமி. வாங்க சுவாமி. என்னமா கூப்பிடுற ஒரு மாரியா சொல்ற? பிரம்மச்சாரி மைக்கு விழலாம். ஆமா ஆமா. பிரம்மச்சாரி மைக்கு விழலாம். ஆமா. இந்த பொம்பளைய மைக்கு விழலாம். போடு. பிரம்மச்சாரி விழுந்து விடலாமா மாமா மாமாங்கிற மாமான உயர்வான சொல்மா என்றால் மகாலட்சுமியோட பேரன உயர்வாதான சொல்லுமையான வரவேற்பு இருந்தால் என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் ஒரு சிறிய வரவேற்பு என்று பார்த்தால் அந்த நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? போயா அது கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா? கேட்கப்பட்டு நான் கிடைத்தேனே கேட்டு சொல்லி நான் இழைத்தேனே தூக்கம் கெட்டு அடி துடிக்கும் உள்ளை விட்டு கேட்கும் மர தேகம் தொட்டு செட்டு. அடே அப்பா வரவேற்பு எப்படி சரக்கா பார்த்தா தங்கச்சி ஓடியாடா மல்லிகண்ணு வாடா தென்னை மரத்தோப்புக்குள்ளே கோயிலே மாமா
மேலோகத்திலிருந்து நாரத மரிசி வந்திருக்கார். நாரதரா? ஆமா தங்கச்சி. விளையாடாதனா? ஆமாத்தா வந்திருக்காரு. அவர் தேவலோகவாசி, எப்படி இங்க வருவாரு? அவர்தான் இங்க வந்திருக்காரு. நிஜமாவா? ஆமா ஆமா. அம்மா மேல சத்தியமா? அப்பா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா. ஐயோ, இந்த இடத்துக்கு வந்திருக்காரா? வந்திருக்காரு. ஆமா. நல்லா பேசுறாரா? நல்லா பேசுறாரு. உங்கள்ட்ட பேசி தப்பிச்சிருக்க முடியாது. நம்மகிட்ட பேசி கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசினாப்ல. உங்கள்ட்டயே பேசி தப்பிக்க முடியல, நீங்க சொல்லி கொடுத்த என்கிட்ட பேசி தப்பிக்கவா பிரதர்? அப்படி சொல்லிட்டா என் தங்கம். அவரையும் சொல்லிக்கணும். பெரியாருடைய தரிசனம் பாப விமோசனம் இருக்கிறேன். கண்டிப்பா உடனே அழைத்து வருங்க. வாங்க சுவாமி. வரவேணும் சுவாமி, வரவேணும். வரவேணும் சுவாமி, வரவேணும். தெமை வாழ்த்திகருள் தரவே. வாழ்க வல்லாண்டு. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிடாமல் கூட இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு வாழு அன்னம் முகம் கருத்துவாயிடும் கண்பசி ஆகும் தானே என்பதை போல அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு இருந்தாலும் கூட நாயர் எல்லாம் என்ன பேசிட்டு பெரிய மனுஷன். வேணாம் எப்போ அமைதியா உங்களுக்காண்டி தான் நாடகம் நடத்திக்கிருக்கான். கீர்த்த தாயி மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம். மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் வேலை. அண்ணன் செய்த காப்பு பொன்னண்ணன் போக வேண்டும், ஊரெல்லாம் காண வேண்டும். கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும். சின்னந்திருக்கே செம்பவள கோடியே
மகளே வாழ்க என்று நான் தாங்களை வாழ்த்தினாலும் கூட தேவலோகத்தை சார்ந்த நாரதராகப்பட்டவர் உங்களை பார்க்க வந்தேன் என்றால் காரணம் என்ன தெரியுமா? தாங்களை பார்த்து தாங்களிடத்தில் சில விவரங்களை கேட்க வேண்டும், அதை உங்களுடைய நாவால் சொல்ல வேண்டும், என்னுடைய செவியால் கேட்க வேண்டும் என்ற ஒரு சிறியாவா கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. ஆக கதையின் முறைப்படி மண்டு விழி கற்கண்டு மொழிமா மண்டு விழி கற்கண்டு மொழிமா வாங்கிருக்கும் நாடது சொல் போதே ஆக 5 பேர் சூழ்ந்திருக்கும் காடு, அந்த 5வருக்கும் 5 அடைந்திடும் நாடு, முந்தி வருந்தினி தேடு, அதன் மூலம் அடைந்திடுவீர்கள் முத்து விடி என்பதை போல மேற்க பவளமடையாம் வேங்கட நேர்வடக்கம் 6க்கும் 3 அணைகளுக்காம் பாருக்குள் உயர்தற்கே பினாகி திகழும் 20 காத வெள்ளி உண்டுதாம் நல் தொண்டி நாடு என்ற நாட்டின் பெருமையை அழகாக எடுத்து கூறக்கூடிய பெண்ணே, நீங்கள் வாழ்க, உங்கள் குலம் வாழ்க என்று நான் தாங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களுடைய திருநாமம் வள்ளி. அப்பா வேறுங்க, தம்பி. அம்மா வேறுங்க, தங்கை மோகினி. எதற்கு வந்தீர்கள்? காவல் புரிய. என்ன காவலுக்குங்க? திணை காவல். என்ன திணைங்க? கரந்தினை செந்தினை. கரந்தினை யாருக்குங்க? எங்களுக்கு தான். செந்தினை அதுவும் எங்களுக்கு தான். என்னங்க இரண்டும் உங்களுக்கு வைத்துக்குள் இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இருக்குமே. அதே போல கருந்தினையை ஒருத்தருக்கும் செந்தினையை ஒருத்தருக்கும். கரந்தினை என்று சொல்லக்கூடியது எங்களுக்காக. சரிங்க, நீ இவ்வளவு பணிவாக கேட்டதுனால நானே சொல்லிடுறேன். சொல்லுங்கள். செந்தினை என்று சொல்லக்கூடியது சரிங்க, குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உணவுப் பொருள். முருகப்பெருமானுடைய தோற்றம் எப்படிப்பட்டதுன்ற உங்களுக்கு நல்லா தெரியும். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னியின் வடிவாக தீப்பொறிகளாக தோன்றியவர் முருகப்பெருமான். ஆக அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய மனதாகப்பட்டதையும் உடலாகப்பட்டதையும் குளிர்வூட்டக்கூடிய விதமாக குளிர்ச்சியூட்டக்கூடிய செந்தினை என்று சொல்லக்கூடிய திரையாகப்பட்டதை முருகப்பெருமானுக்காக படைக்கிறதுனோ முருகப்பெருமானுக்கு தான், ஆனால் எடுத்துட்டு போறதுனோ நாங்கள் தான். அதனால தான் எங்களுக்கும் சொன்னேன். பாருங்க, உள்ளம் பெருங்கோவில் 3 உடம்பே ஆலயம் வள்ள பிரளாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன சிவலிங்கம் கள்ள புல நைந்தும் காணா மணிவிளக்கேனாக. அந்த உள்ளம் என்பது அழகாக இருக்கணுங்க. அதே போல ஏன்னா உள்ளம் என்றால் ஒரு பெண்ணை கண்டவுடனே முகம் என்பது அழகல்லையாங்க. இந்த உள்ளம் உள்ளமாகப்பட்டது மிகவும் அழகாக இருந்தால் பேசக்கூடிய பேச்சுக்களும் முகங்களை பார்க்கின்ற பொழுதும் எப்பொழுதும் புன்னகையோடு ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் திகழுவார்கள். ஆதிபரா சக்தியை போல கலையுள்ள பெண்மணியே, நீ மீண்டும் ஆள்கின்ற அந்த ஆண்களை வாழ்த்தினாலும் கூட ஒரு கன்னி பெண்ணை காவலுக்கு அனுப்புவது என்றால் அகன் என்ற அகங்காரமா, இல்லை அரசு விதித்து வருமுதையா, இல்லை உங்களுக்குள்ள சாமர்த்தியமாமா? தந்தையாருடைய வேண்டுதலுக்கு நான் வந்திருக்கிறேன். நானும் எத்தனையோ நாரதரை பார்த்துருக்கிறேன். எடுத்த உடனே உன்னால காவல் காக்க முடியுமா, நீ எதுக்காக நீ வந்த அப்படின்னு பெண்களை தரக்குறைவாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் வள்ளி என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரத்துக்கு மரியாதை கொடுத்து இன்ன வரையும் சொல்கிறேன், எத்தனையோ மேடைகள் உங்களை சந்திச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் போவா அப்படின்ற வார்த்தை மரியாதை குறைவாக தரக்குறைவான வார்த்தைகளை பேசாமல் பயன்படுத்தாமல் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த மாதிரி நாரதர்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்றது உண்மையிலேயே சொல்கிறேன். வருஷம் பூரா உங்களை சந்திச்சா கூட பிரச்சனையே இல்லை எனக்கு. இருந்தாலும் உங்களை மாதிரியே நிறைய பேரும் இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்களை சந்திக்கும் பொழுது மனது ரொம்ப சந்தோஷமாக பாருங்க. ஏன்னா எடுத்துக்காட்டிற்கு சொல்ல போனா என் அன்பன் உயர்திரு கருங்குளத்தை தேர்ந்த திரு ஜெயமாதவன் ஆத்தி, ஏன்னா பேருமே தெரியும். ஏன்னா இந்த நாடக உலகத்துல மிகவும் பணிவானவர். ஆமா, உங்களுக்கே தெரியும். உண்மையிலே சொல்றேன், தம்பினா தம்பி தான், அக்கானா அக்கானா, அவ்வளவு ஒரு மரியாதையாக இருப்பார். ஆனால் மேடைக்கு வந்த உடனே அவருக்கு வந்து ஜடாமூடத்தில் வந்து கொம்பு முளைச்சிடும். அதனால் அவர் இல்லாதப்ப அவரை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் உங்களை பற்றி மட்டும் பேசுங்க. ஆக பாருங்க, ஒருவருடைய மனதை மட்டும் காயப்படுத்த கூடாதாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்பு என்பது மிகவும் கொடூரமான ஆயுதம் இல்லையாங்க. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சிறிய நாக்காகப்பட்டதுதான் மிகவும் மிகப்பெரிய ஆயுதமாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா நயவஞ்சகரின் நாவுன்னு இருக்காங்க. எல்லாருடைய நாவையும் சொல்ல கிடையாது.
கிடையாது. நயவஞ்சகருடைய நாவு, கெட்ட எண்ணங்களோடு பேசக்கூடியவர்கள் எதிராளிகளுடைய மனதை புண்படுத்தும் வகையில் பேசாமல் இருக்கணும். ஏன்னா அரை சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், காவல் காக்க வந்திருக்கிறேன் சுவாமி அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? அம்மா, நீ வரக்கூடிய காவலில் நீ வெற்றி அடைவ, உன்னுடைய தந்தையாருக்கு பிரமையை தேடி தருப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மனது சந்தோஷப்பட்டிருக்கும். ஆஹா, சுவாமியே ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். செய்யக்கூடிய காவலில் உறுதியாக இருப்பேன். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வந்த உடனே எல்லாரும் காவல் காத்தாங்க, முடியல, உன்னால் மட்டும் என்ன முடியுமா அப்படின்னு அற சொல்லாவே சொல்றது. மேடைகளில் முதல்ல பொதுவாக சபை நாகரிகத்தோடு நல்லதையே பேசி பழகணும்னு இருக்கிறாங்க. பேச்சு கூட அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில் இருக்கணும். ஏன்னா சொல்லுக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு. அதாவது ஒரு சொல்லாகப்பட்டது மாறுச்சு அன்றைக்கு மதுரையில் ஒரு சொல்லாகப்பட்டது மாறின காரணத்தினால அன்று கோவலனாகப்பட்டவன் என்ன செய்தான்? மன்னன் என்ன சொன்னார்? கொன்றுவான்னார். கொண்டு வா அப்படின்னாரு. கொண்டு வான்னு சொல்றதுக்கு பதிலாக கொன்றுவான்ட்டார். சேவகர்கள் என்ன செய்தாங்க? கோவலனை சிரச்சேதம் செய்தாங்க. மதுரையே அழிஞ்சது. ஆக ஒரு சொல்லு மாறுச்சு அப்படின்னா அன்னைக்கு மதுரையே அழிஞ்சது. அதனால பார்த்து பேசணும். ஏன்னா இப்படிதான் ஒரு சமயத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒருத்தர் சொல்லுவார். யாரு? வள்ளலாராகப்பட்டவர். ஒரு சாதாரண பயிர் வாடி நின்னா கூட அவர் மனசு தாங்காம. ஆக அப்பேற்பட்ட வள்ளலாராகப்பட்ட ஒரு சமயத்தில் சிறு வயது குழந்தையாக, வெறும் 6 வயது நிரம்பிய குழந்தை. இன்னைக்கு 6 வயது நிரம்பிய குழந்தை என்னென்னமோ பேசுது. ஆனால் அன்றைக்கு அவர் என்ன செய்தாரா? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வி சாலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்தும் பொழுது அந்த ஆசிரியராகப்பட்டவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லி முடிச்சு பாடம்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஆசிரியர் வெளியே வர்றாரு. வெளியில் அமர்ந்திருந்த வள்ளலாராகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அமர்ந்திருக்கிறாரு. அந்த ஆசிரியர் பார்த்துட்டப்பா, உனக்கு படிக்கக்கூடிய வயது வந்துச்சு, 6 வயது ஆயிடுச்சு அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம், நீயும் உள்ள வந்து கல்வியை கத்துக்கலாமே அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்கும் பொழுது அப்பதான் வள்ளலாராகப்பட்டவர் சொன்னாரா, எவ்வளவு படிச்சு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில நல்ல சொற்களை நீங்க சொல்லிக் கொடுக்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்களே அப்படின்னு இருக்கிறார். ஆசிரியருக்கு உடனே அதிர்ச்சியாக, என்னடா நம்ம நல்லத்தானே பாடம் நடத்தணும், நம்மள போய் இந்த பையன், அதுவும் சின்ன பையன், ஒரு 6 வயசு நிறமை பிள்ளை இப்படி சொல்றானே அப்படின்னா ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, எதற்கெடுத்தாலும் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எதற்காக சொல்றீங்க, வேண்டும்னு சொல்லி பழங்க, நல்ல வார்த்தைகளை சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையாகப்பட்டது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அப்பத்தான் அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? ஒருமையுடன் நினைது திரு மலரடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உன்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற உத்தமர்களோடு நான் உறவு வச்சுக்கிறணும், அந்த ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு கொடுக்கணும்னு கேட்டார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சவர். என்ன அப்படின்னா, நம்ம எதிரில் நிற்கும் பொழுது உங்களை மாதிரி வருமா அப்படிம்பாங்க, செத்த அங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், அவர்களோடு உறவு களவாமை வேண்டும், அவர்களோடு நான் பழக கூட கூடாது, இந்த ஒரு வரமாகப்பட்டதை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டும் 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 வேண்டும்னு பாடி முடிச்சவர் யார் அப்படின்னா, அவர் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கும் அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய வள்ளலாராகப்பட்டவர் இல்லையா? அருமையான பேச்சுக்கு நன்றிண்ணா, நன்றிண்ணா. கைதட்டக்கூடிய அன்பு பெரியோர்களுக்கு அக்காவின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமாட நன்றி என்று நல்ல வார்த்தைகளை பேசி பழகும். உண்மையிலங்க என அழகாக பேசினீர்கள். என ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் என ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடங்களில் அதிகாலை நேரங்களில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது தினைக்கும் பாடுவார்கள். பாடுகின்ற பொழுது 4 மாணவர்களை அந்த வரிசையில் நிப்பாட்டுவாங்க. ஒருவர் செய்தி வாசிப்பதற்கு, ஒருவர் வரிசைகளை பின்பற்றுவதற்கு, ஒருவர் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்பதாக நின்று அந்த சொல்லுவார்களே தமிழ் தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது சரிசமமான இந்த நிலையில் தான் கால்களை வைத்தும் கைகளை வைத்தும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்ட அதான் ஒரு மாணவனை அழைத்து, தம்பி நாளைக்கு நம் பள்ளிக்கூடத்திற்கு மாவட்ட கலெக்டர் வர்றாரா, சரி இதை நீ எல்லோருக்கும் தெரியுமாறு சொல்லிடுறான்னு சொல்ல. இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடன் சொல்லணுமுங்க. பதவி சொன்னானம், எல்லோருக்கும் வணக்கம், என் பெயரோ திரு முருகேசன், நாளை நம் பள்ளிக்கூடத்திற்கு மாவட்ட கலெக்டர் வர்றாருன்னு சொல்லிட்டேன். மாவட்ட கலெக்டர் வர்றாரு, மாவட்ட கலெக்டர் வர்றாருன்னு சொல்வதற்கு பதிலாக துணைக்கால போட்டாரு. ஆமாங்க, நம் பள்ளிக்கூடத்திற்கு நாளை மாவட்ட கலெக்டர் வர்றாரு. கலெக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னடா இது, நம்ம ஒரு மாவட்ட கலெக்டர், நம்ம அவன் பள்ளிக்கூடத்துக்கு மாவட்ட போறோம்னு சொல்லி இப்படி செய்தி மூலமாக உலகத்துக்கு தெரிஞ்சிட்டானே, நம்ம போலாமான்னு அன்று போகவில்லை. பள்ளிக்கூடத்தோட பேரு கெட்டு போச்சா இல்லையாங்க. அப்ப நீங்க சொல்வதை போல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் வாங்க. இப்ப நம்ம பேசுறோம் வச்சுக்கோங்களேன், சரிங்க, பேசுறவங்களும் சரியா பேசணும், உட்கார்ந்து கேட்கறவங்களும் கவனமாக கேட்கணும். கண்டிப்பா இல்லையா? அப்பதான் ஒரு வண்டிக்கு 2 மாடுகள் பூட்டப்பட்டு இருக்கோம்னா, ஒரு மாடு ஒரு திசையில, இன்னொரு மாடு ஒரு திசையிலையும் போனா
போறக்கூடிய இடத்துக்கு போக முடியுமா? இல்லங்க, முடியாது. 2 மாடுகளும் சரியான சமமான வேகத்துடன் போனா தான் போறக்கூடிய இடத்துக்கு போக முடியும். இப்போ எதுக்கு அந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா, சொல்லி கொடுப்பவர்களும் சரியாக இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு தமிழ் ஆசிரியர். அன்றைக்குன்னு பார்த்து என்ன செய்யறாரு அப்படின்னா, இலக்கியத்தை அதாவது காப்பியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து இந்த இதிகாசத்துல இருந்து நடத்திருக்கிறார். எந்த இதிகாசம் அப்படின்னா ராமாயணத்துல இருந்து நடத்திருக்கிறார். ராமாயணத்துல என்ன கதையாகப்பட்ட நடத்துறாரு அப்படின்னா, ஜனக மகாராஜா ஒரு வில்ல வச்சிருந்தார். சரிங்க. அந்த வில்லாகப்பட்டது எப்படி கிடைச்சது? சீதையாகப்பட்டவள் குழந்தை இல்லை. யாருக்கு? ஜனக மகாராஜாவுக்கு குழந்தை கிடையாது. ஆக குழந்தை வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதற்காக நிலத்தை உழுகும் பொழுது அந்த நிலத்திலிருந்து ஒரு வில்லாகப்பட்டது ஒரு குழந்தையாகப்பட்டதும் கிடைக்குது. அந்த குழந்தை வளர வளர இந்த வில்லாகப்பட்டது வளர்ந்து கொண்டே போகும். ஆக அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லாகப்பட்டது அவருக்கு கிடைக்குது. இந்த வில்லை யார் உடைக்கிறாங்களோ, யார் வளைக்கிறாங்களோ அவருக்கு தான் என்னுடைய மகளாகப்பட்ட சீதையை திருமணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்றத சொன்னார். சொன்ன உடனே சுயம்பர மண்டபத்திற்கு அத்தனை அரசர்களும் வந்தாங்க. ராமன் என்ன செய்தாரு? வில்ல வளைச்சாரு. ஆனா அவருடைய குருநாதர் ஆகப்பட்டவர் என்ன சொன்னாரு? வில்ல வளைக்க வேண்டாம், ஒடிச்சிரு. ஏன்னா நீ வளைச்சிருவ. உன்னைய காட்டில பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான். யாரு? ஜெயந்தன் என்று சொல்லக்கூடியவன். அவனுக்கும் எதை தொட்டாலும் வளையக்கூடிய வரம் பெற்றிருக்கிறான். அதனால யாருமே வளைக்காத அளவிற்கு நீ வில்ல ஒடிச்சு போட்டுருன்ட்டார். குருநாதர் பேச்சுக்கு மறுபேச்சு உண்டா? அப்ப ராமன் என்ன செய்யறாரு? வில்ல ஒடிச்சிடுறாரு, சீதையை மணந்துறாரு. இது கதை. இந்த கதையை ஆசிரியர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சோதனை அதிகாரி இந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வருவாங்க. பள்ளிக்கூடம்லாம் என்ன நிலைமையில் இருக்கு, ஆசிரியர் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா, மாணவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, மதிய உணவு திட்டம்லாம் நல்லபடியாக நடைபெறுதா, கட்டடங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் பரிசோதனை பண்ணாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை பள்ளி வாகனத்தில் அனுப்புவதற்கு கூட பயமாக இருக்கு. பள்ளி வாகனம்லாம் சரியா இருக்கா இல்லையான்றது கூட தெரியல. எத்தனையோ இழப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஒரு பரிசோதனை அதிகாரியாகப்பட்டவங்க வர்றாங்க. வந்து அந்த அறைக்குள் வர்றாரு. வந்த உடனே அந்த நேரம் பார்த்து ராமாயணம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆசிரியர். அப்பதான் ஆசிரியரை பார்த்து அந்த பரிசோதனை அதிகாரி கேட்கிறாரு, ஐயா எப்படி பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஐயா என் பிள்ளைங்க மாதிரி வேறு யாருமே கிடையாது, என்னுடைய மாணவர்கள் அவ்வளவு அழகாக படிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க யாரை வேணாலும் எழுப்பி கேள்வி கேட்டு பாருங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த பரிசோதனை அதிகாரி பார்க்கிறாரு. ஒரு மாணவனை பார்த்தப்பா, எந்திரி, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாருல்ல, அதுல இருந்தே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு அப்பதான் கேட்டார். ஜனக மகாராஜா வைத்திருந்த வில்ல உடைச்சது யாரு அப்படின்னு பரிசோதனை அதிகாரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் எந்திரிச்சு இப்படியே பார்க்கிறேன், திருன்னு முழிக்கிறேன். ஜனக மகாராஜா வைத்திருந்த வில்ல யார் உடைச்சதுன்னு கேட்ட உடனே இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிங்க, படபடன்னு வந்துருச்சு. அப்பதான் சொல்றேன், ஐயா சத்தியமா நான் ஒடிக்கலன்ட்டேன். எப்படி சத்தியமாக நான் ஒடிக்கலைன்னு அந்த பையன் சொல்றேன். சொன்ன உடனே பரிசோதனை அதிகாரிக்கு கோபம். என்னடா பாடம் நடத்திட்டு இருக்கிறார் இருந்தாலும் அப்படின்னு ஆசிரியரை பார்த்து கோபப்படுறாரு. என்னையா நீ பாடம் நடத்திட்டு இருக்கிற? ஜனக மகாராஜா வைத்திருந்த வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டதுக்கு சத்தியமா நான் ஒடிக்கலை நீ சொல்றேன், என்ன நீ பாடம் நடத்திருக்கிற அப்படின்னு கோவப்பட்டு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த ஆசிரியர் சொன்னாராம், ஐயா இந்த பையன் நல்ல பையன், சரிங்க, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அப்படியெல்லாம் வில்ல ஒடிச்சு போடுற அளவுக்குலாம் இவன் மோசமானவன் கிடையாது, சத்தியமா இவன் ஒடிக்கல, இதுக்கு நான் சாட்சின்னு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நல்ல லட்சணத்துல பாடம் நடத்துற எங்கய்யா தலைமை ஆசிரியர் எங்கய்யா அப்படின்னு நேரா தலைமை ஆசிரியருடைய அறைக்கு போயிட்டாரு பரிசோதனை அதிகாரி. சரிங்க, அங்க போனா தலைமை ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிறார். நேரா போனவர், என்னையா நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, பாடம் நடத்துறீங்க, ஒரு மாணவனை எழுப்பி ஜனக மகாராஜா வைத்திருந்த வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்கிறேன், சத்தியமா நான் ஒடிக்கலைன்னு அவன் சொல்றேன். ஆசிரியர் என்னன்னா அந்த பையன் நல்ல பையன், அப்படிலாம் ஒடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்றேன், என்னையா நீங்க பாடம் நடத்துறீங்க அப்படின்னு கோபத்தோடு கேட்கும்பொழுது அப்பதான் அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாராம், ஐயா நான் சமீபத்தில் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன், ஒரு 2-3 மாதங்கள் காலம்தான் ஆகுது, அதனால யார் என்ன அப்படின்ற விவரம் எனக்கு தெரியல, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, அந்த வில்ல ஒடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சு நான் சொல்றேன் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொன்னாராம். அப்ப எந்த லட்சணத்துல பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு பத்தியலா? இப்படி எல்லாம் ஆக சொல்லக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும், அதே சமயத்தில் கேட்கக்கூடியவர்கள் அதை காட்டிலும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த புராணங்களையோ இதிகாசங்களையோ பேசும் பொழுது கேட்கக்கூடியவர்களுக்கு அதை காட்டிலும் புண்ணியம் உண்டாகும். உண்மைங்க, பாருங்க, ஞானம் பெறணுங்க, ஞானம் பெறணும். இப்ப ஒரு சீடன் இருக்கிற, ஒரு சிஷ்யராகப்பட்டவர் இருக்கிறார். சரிங்க, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா மனதுல நிம்மதி இல்லை, மனக்குழப்பம் அதிகமாக இருக்கு. இப்ப மனக்குழப்பம் அதிகமாக இருந்த உடனே ஒரு ஞானியிடம் போய், ஐயா எனக்கு ஞானம் பிறக்கணும், ஞானம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பாடணுமா, போறப்ப பாடுறேன், ஞானம் பிறக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஞானியிடம் போய் கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, ஞானம் பிறக்கணும்னா வேற ஒன்றும் செய்யாத, என் கூட இரு, காலையில இருந்து மாலை பொழுது வரை என் கூட இருன்ற. சரிங்க, சரின்னு இவர் என்ன பண்றாரு, கூடவே உட்கார்ந்துடுறாரு. காலையில நேரத்துல ஒரு கழுதை போகுது. இந்த கழுதை என்ன செய்யுது அப்படின்னா கழுதையை ஓட்டி கொண்டு போறாங்க. அந்த கழுதையுடைய முதுகுல பொதி சுமந்து கொண்டு போகுது, அழுக்கு துணியை பூரா சுமந்துக்கிட்டே போகுது.
சுமந்துக்கிட்டு போயிருச்சு. அப்போ தான் அந்த ஞானி கேட்குறாரு, என்னடா கழுதையை பார்த்தியான்னு கேட்குறாரு. பார்த்தேன் குருவே அப்படின்னா, சரி பார்த்துட்டியா விடு, மாலை பொழுது ஆகட்டும், அதுவரை இங்கே இருன்னு சொன்ன உடனே அவனும் இருக்கிறான். மாலை பொழுதாகுது. அந்த அழுக்கு துணிகளை சுமந்து கொண்டு போன கழுதை ஆகப்பட்டது மீண்டும் என்ன செய்து அப்படின்னா துளிகளை புறம் துவைக்கப்பட்டு வெண்மையாக்கி வெண்மை நிறத்தோடு அழுக்கையெல்லாம் நீக்கி சுத்தமாக தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு வருது. வரும்பொழுது அந்த ஞானி கேட்குறார், என்னப்பா இப்போ கழுதையை பார்த்தியா? பார்த்தேயா, உனக்கு ஞானம் பிறந்துச்சு, நீ போயிட்டு வான்ட்டார். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னையா காலையில் வந்தீங்க, கழுதையை பார்க்க சொன்னீங்க, சாயந்தரமும் கழுதையை பார்க்க சொன்னீங்க, இப்போ என்னன்னா ஞானம் பிறந்துருச்சுன்றீங்க, என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அப்போ தான் அந்த ஞானி சொன்னாராம், நீ நன்றாக கவனித்து பார்த்துருப்ப, காலையில் அழுக்கு துணியுடன் போகும் பொழுது அந்த கழுதை சிறிது கூட ஒரு கவலை என்பது கூட அதுக்கு கிடையாது. அதே சமயத்தில் மாலை பொழுதில் சுத்தமான நல்ல வெண்மையாக்கப்பட்ட துணிகளை சுமந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு அந்த கழுதையோட முகத்தில் மகிழ்ச்சியாகப்பட்டதும் கிடையாது. ஆக துன்பம் ஒரு வேளையிலையும் சரிசமமாக, சந்தோஷம் வரக்கூடிய நேரத்திலும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னாலே உனக்கு ஞானம் பிறந்துருச்சு. அதனால தான் எனக்கு ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னாராம். இப்ப இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். சரி, இப்படி கதைகள் இருக்கு. அருமையான பேச்சுங்க. என கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என கேட்ட உடனேயே கொடுத்தாங்க கர்ண இந்திரனுக்கு தன்னுடைய கவச குண்டலத்துல. கேட்ட உடனே கொடுத்தவன் கர்ணன். ஆமாங்க. கேட்டும் சில இடங்களில் கொடுக்காதவனும் கர்ணன். ஆமா இருக்காருல்ல. எல்லா தானமும் செய்யப்பட்டவர் ஒரு தானம் மட்டும் செய்யலாம் வாங்க. அன்னதானம் செய்ய கிடையாது. அதே சமயத்தில் அபிமன்யு கேட்ட ஆயுத தானமும் செய்ய கிடையாது. செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக உடைவாளை எடுத்தா கொடுக்கல. பாருங்க, தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்க. என அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4 பேரும் போனாங்க திருக்கடையூருக்கு. இப்போ 4 பேரும் சென்று பாடலை பாடுகிறார்கள். யாரு வாடியும் கதவாகப்பட்டது திறக்கவில்லையாங்க. இப்போதே திருஞான சம்பந்தர் தாய் ஆதிபராசக்தி கொடுத்த தங்க தாளத்தை இசைத்து பாடலை பாடினாரும். பாடியவுடனே கதவாகப்பட்டது திறந்ததான். பாருங்க, என தட்டியும் திறக்கப்படவில்லை. இந்த ராமாயணத்தில் வாலி சுக்ரீவன் அப்படின்னு இருவர் இருக்காங்கல்ல, அவர்களை போலவே மாயாவி துந்துபி அப்படின்னு 2 பேருங்க. மாயாவி துந்துபி இருவருமே அரக்க குலத்தை சார்ந்தவர்கள். இந்த மாயாவி என்பவனுக்கு ரொம்ப அகங்காரம். இந்த உலகத்தில் நம்மளை மிஞ்சும் அளவிற்கு எவருமே திறமையானவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஆணவத்தோடு போருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையா போற எல்லாருமே பயந்துக்கிட்டு போறாங்க. அவன் நேராக நாரதரிடம் சென்றது, உலகத்தில் என்னோடு நின்று சரிக்கு சமமாக நின்று போர் செய்யும் அளவிற்கு எவனு இருக்கானான்னு கேட்க. அதான் சொல்றாரு, எவனு இருக்கானா? இருக்காயா வாலி சாதாரணப்பட்டவரா? சாதாரணப்பட்டவன் கிடையாது. உன்னுடைய பலத்தை அவரிடம் போய் காமியான்னு சொல்ல போறாரு. இருவரும் போர் செய்யறாங்க. இந்த போர்ல வாலி மாயாவிய கொண்டு போட்டாங்க. கொன்று விட்டால் அடுத்தபடியாக இருக்கக்கூடியவன் துந்துபி. இப்போ துந்துபி பார்க்குறேன், ஆகா நம்ம அண்ணனை வாலி கொண்டு போட்டேன், வாலியை நம்ம எப்படியாவது பழி வாங்கணும்ட்டு போறாரு. இருவருக்கும் போர் நடக்குதுங்க. அப்போ போர் நடந்தா மிகப்பெரிய ஒரு குகை, இந்த குகைக்குள் சென்று மிகப்பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு இருவரும் மூடிக்கொண்டு உள்ளே போர் செய்கிறாங்க. இப்போ வெளியில சுக்கிரீவனை பாதுகாப்புக்கு வச்சுக்கிட்டு இப்போ இருவரும் போர் செய்கின்ற பொழுது வாலி அந்த துந்துபிங்கிறவனை கொண்டு போட்டாருங்க. கொன்றால் குருதியாகப்பட்டது அந்த குகையின் வழியாக வெளியில வருது ரத்தமா. அப்பதான் சுக்கிரீவன் நினைக்கிறார், ஆகா நம்ம அண்ணன் இறந்து போயிட்டாரு, அதனால நம்மளும் இங்க இருந்தோம்னா இறந்து போயிடுவோம் என்று நினைத்து கொண்டு வெளியில ஓடிடுறாரு சுக்கிரீவன். அந்த இடத்தை விட்டுட்டே ஓடிடுறாங்க, அந்த வனத்தை விட்டுட்டே ஓடியதால் வாலியாகப்பட்டவர் அங்கு துந்துபியை கொன்ற பிறகு உள்ளே இருந்த கதவை தட்டுறாரு. தட்டினால் திறக்கப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் வாலி தட்டி சுக்கிரீவன் கதவை துறக்காததனால எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே நடந்ததா இல்லையாங்க. இதுதானே அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருவரும் பிரிவுக்கு காரணமே. பாருங்க, சேர்ந்து வாழ வேண்டும், கூடி வாழ வேண்டும் என்பார்கள். நல்ல எண்ணங்கள் வேணும் முதல்ல. என்னங்க, தன்னிலை ஆகப்பட்டது அறியணும். ஒரு மனிதனாகப்பட்டவன் யானைக்கும் அடி சிறுக்கும் அப்படின்னு இருக்காங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சிறு தவறு செய்வது இயல்பு. ஆனா ஒரு தவறு செய்யும் பொழுதே என்ன செய்யணும் அப்படின்னா திருத்திக்கிறணும், திருத்திக்க முயற்சி பண்ணணும். தெய்வ அவதாரமாக பிறந்த மனித பிறப்பில் பிறந்த ராமனாக இருந்தார். யாரு? நானா பிரச்சனை? என்னன்னா பிரச்சனை? முருகன் வரணுமா? நம்ம என்ன பிரச்சனை? பாட்டு பாடவா? ஏதோ பேசிட்டே இருக்கீங்க, என்ன பேசுறீங்க? ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்றோம். பேசணுமா? பேசுறோம். பாடணும்னா பாடுறோம். வாலி குந்தவியா? பாட்டு பாடவா? உங்க ஊரை நம்பி வந்திருக்கு, இப்படிதான் பேசுவீங்களா? சரி பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுவோமா? 2 பேரும் பாட்டு பாடுவோம்.
சரிம்மா. மியூசிக்லாம் வேண்டாம், பக்கமெல்லாம் வேண்டாம், நீங்க பாடுங்க, நான் பாடுறேன். பாட்டு பாடுறேன் உங்களுக்காக. இந்த இவன் வந்து பெட்டியில உட்காந்துட்டேன். நீ எதுக்கு இனிமே நான் பாட வாசி சாமி படவா அக்கா, ஒரு 4:30 பிடிக்கும் அக்கா படவா. 10 மணிலேருந்து எத்தனை பாட்டு பாடினாங்க, பெட்டிக்காரும் மாற்றி மாற்றி பாடினாரு, நாரதரும் எத்தனை பாட்டு பாடினாரு, பாடின தர்க்கம் கொஞ்ச நாள் பண்ணணும்லண்ணே. பாட்டே பாடிக்கிட்டே இருந்தோம்னா வந்து பாட்டு கச்சேரி மாதிரி ஆகி போகிறதோ அது போலவே அமாவாசையும் பௌர்ணமியும் ஒரு நாள் தோன்றும். ஆனால் ஒரே நாளில் இரண்டாக தோன்றுமாங்க? அது எப்படிங்க தோன்றும்? ஒரு இரவில் 2 அமாவாசை தோன்றுமா? தோன்றலாமே. எங்க தோன்றுச்சுங்க? காரணம் உண்டே. என்னங்க? ஒரே இரவில் 2 அமாவாசை காப்பட்டது. அருமையான ஒரு விஷயம். ஏன்னா அமாவாசை என்று சொல்லக்கூடியது ஒரு தடவை தான் மட்டும்தான் ஏற்படும். ஆனால் 2 முறை அமாவாசை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா காரணம் என்ன? மகாபாரதத்தில் ஒரு கதையாகப்பட்டது. ஏன்னா மகாபாரத போர் ஆரம்பிக்கும் போது துரியோதனனாகப்பட்டவன் வந்து யார்கிட்ட கேட்குறான் அப்படின்னா சகாதேவன் கேட்குறான். ஏன்னா சகாதேவனுக்கு தான் சாஸ்திரம் தெரியும். அப்போ அவங்ககிட்ட வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, எந்த நாளில் போர் ஆரம்பித்தோம் அப்படின்னா வெற்றி எனக்கு வரும் அப்படின்னு எதிராளியான சகாதேவனிடமே வந்து கேட்டான் துரியோதனன். எதற்காக கேட்டான்? சாஸ்திரத்தை மீறாமல் நடந்து கொள்ளக்கூடியவன் சகாதேவன். ஆக என்றைக்கு போர்க்களத்தை ஆரம்பித்தா வெற்றி நமக்கு அப்படின்ற உண்மையை சகாதேவன் சொல்லுவான் அப்படின்றது துரியோதனனுக்கு நன்றாக தெரியும். அதை காட்டிலும் சகுனிக்கு நன்றாக தெரியும். அப்போ சகுனியின் சொல்லுக்கிணங்க துரியோதனன் சகாதேவனை வந்து கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, என்றைக்கு களப்பலி கொடுத்து போரை ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கேட்கும் பொழுது எதிராளியாகவே இருந்தாலும் சகாதேவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நல்ல நாள் குறித்து கொடுக்குறான். என்னைக்கு அமாவாசை என்று களப்பலி கொடுத்து போரை ஆரம்பிச்சு அப்படின்னா வெற்றி உனக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே துரியோதனுக்கு சந்தோஷம். ஆஹா, நம்ம தான் வெற்றி பெற போகிறோம், அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம தான் களப்பலி கொடுக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக போகிறான். இவன் சந்தோஷமாக போகிறத பாட்டுக்கு கிருஷ்ணன் பார்க்குறாரு. சகாதேவனை பார்த்து திட்டுறாரு, ஏன்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? உன்னுடைய எதிரி துரியோதனே அவன் என்னைக்கு களப்பலி கொடுத்து போற ஆரம்பிச்சா வெற்றி கிடைக்குன்ற நாளை குறிச்சு கொடுத்துட்டியடா, நான் என்ன பண்றது இனிமே அப்படின்னு நீ உங்களுக்கெல்லாம் தோல்வி தானே வரப்போகுதுன்னு கிருஷ்ணன் என்ன செய்யறாரு அப்படின்னா சகாதேவனை திட்டுறாரு. திட்டினோடனே அப்பதான் சகாதேவன் பார்க்குறான், கிருஷ்ணா நடக்கக்கூடியவை அனைத்தும் நீ அறிந்ததே. ஆக உன்னை தவிர வேற எதுவும் நடக்க போகிறது கிடையாது. உனக்கு தெரியும் இனி என்ன நடக்க போகுது, என்ன நடக்கணும் அப்படின்ற விஷயத்த நீ எதிர்க்கனவே முன்கூட்டியே நீ தெரிஞ்சு வச்சிருப்ப. அதனால இதுவும் உன் கையில் தான் இருக்கு, இதை நீ எப்படியாவது மாற்றி அமைச்சிருன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாட்ட சொன்ன உடனே அப்பதான் கிருஷ்ணன் பார்க்குறாரு, ஆமாடா பண்றதெல்லாம் பண்ணிருங்க, கடைசி ஏன் தலையில வந்து போட்டுருங்க, என்னடா அப்படி பண்றாங்க அப்படின்னு கிருஷ்ணன் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா வேகமாக ஆற்றங்கரைக்கு போயிடுறாரு. ஆற்றங்கரைக்கு போய் என்ன செய்யறாரு, தர்ப்பணம் கொடுக்குறாரு. தர்ப்பணம் கொடுத்த உடனே எல்லா முனிவர்களும் அங்கே சேர்ந்துடுறாங்க. எல்லோருமே தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. தர்ப்பணம்னா என்ன? இறந்து போகக்கூடிய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் தர்ப்பணம். அப்ப தர்ப்பணம் கொடுத்த உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் நேராக இறங்கி பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய நாட் தான் அமாவாசை என்று சொல்லக்கூடியது. 2 பேருமே இறங்கி வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்கறாங்க, கிருஷ்ணா உனக்கு தெரியாதது ஒன்று இருக்கா? நாளைக்கு தானே அமாவாசை, நாளைக்கு தானே சூரியனான ஆணும் சந்திரனான இவரும் ஒன்று நேர்கோட்டில் அமையக்கூடிய ஒரு நாள். ஆனா இன்னைக்கே உட்காந்து நீ தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரா, நான் ஒன்றும் தவறாக கொடுக்கலையே. தர்ப்பணம்னா என்ன? முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அது எதற்காக என்ற விஷயத்தை அப்புறம் சொல்றேன். ஆனா அப்பதான் சொல்றாரு, அமாவாசைனா என்ன? சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டு சந்திக்கக்கூடியது. இப்போ ஒன்றும் நான் தவறாக செய்யலையே, இந்த 2 பேரும் நேருக்கு நேராக தான் நிற்கிறீங்க, அப்ப இன்னைக்கு தாண்டா அமாவாசை அப்படின்னு அமாவாசைக்கு முந்தைய நாளிலேயே ஒரு அமாவாசையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. ஆனா தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தர்மருக்கு ஒரு சந்தேகம், கிருஷ்ணா நீ சமாளிச்சுட்ட, நீ எப்பேற்பட்ட ஆளு, நீ எவ்வளவு பெரிய கில்லாங்கடின்னு எனக்கு நல்லா தெரியும், நீ சமாளிச்சுட்ட. அமாவாசை என்று போர்க்களத்தை ஆரம்பிக்கணும் சொன்ன உடனே முந்தைய நாளில் உனக்கென்று ஒரு அமாவாசையை நீ உருவாக்கிட்ட, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா தர்ப்பணம்னு ஒன்று கொடுத்தியே, அதுல ஒரு நியாயம் இருக்கா? தர்ப்பணம் யாருக்கு கொடுக்கறது? இறந்து போனவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. நீ யாருக்கு தர்ப்பணம் கொடுத்த அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாராம், இதுவரை இறந்த உயிர்களுக்கும் இனிமேல் இறக்க போகக்கூடிய உயிர்களுக்கும் என்னையும் சேர்த்து எனக்கும் சேர்த்து நானே தர்ப்பணம் கொடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு தனக்கும் சேர்த்து தர்ப்பணத்தை கொடுத்து கொண்டவர் யாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதான் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் இறப்பு உண்டு. அவர் இறக்கும் பொழுது அவருடைய வயது என்ன? 112 வருடம் 6 மாத காலம் அப்படின்னு பாகவத புராணம் சொல்லுது இல்லையா? இப்படி விஷயம் இருக்கு. இப்ப அமாவாசையை நீங்க கேட்டீங்க, சரிங்க. நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது. பௌர்ணமின்னா என்ன சுவாமி? பௌர்ணமி என்றால் நிலவாகப்பட்டது இரவு நேரங்களில் தோன்றக்கூடியது, முழு நிலவாக இருக்கும். அமாவாசை என்றால் இரவு நேரங்களில் முழு கருநிறமாக தோன்றக்கூடிய. அமாவாசை நாளில் பௌர்ணமி உருவாகுமா?
எப்படிங்க அமாவாசை நாளில் பௌர்ணமி உருவாகும்? பிறகு வளர்ந்து அதற்கு பிற்பாடு தான் பௌர்ணமியாகப்பட்டது உருவாகும். இடைவெளி கால 15 நாட்கள் இடைவெளியாவது வேண்டும். அப்படித்தானே? அப்படித்தாங்க. அவரை கவனிக்காதீங்க, கவனிக்கிறவங்களுக்காக பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன், அமாவாசை என்றே பௌர்ணமியாக மாறுமா? அது யாரால் நடந்தது? யாருனால இது சாத்தியமானது? ஆக என உலகில் இல்லாத ஒரு சும்மா இரு சாமி, இன்னும் 2 மணி நேரம் தான் விடிஞ்சிடும், பேசாம இரு. பெருமையை தேடி தந்தார் அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடியவர். வாருங்க, என்னடா திருக்கடையூரில் மிகவும் தாயின் பக்தனாக இருக்கக்கூடியவர். இப்ப எவர் எந்த பெண்கள் வந்தாலும் கூட அந்த பெண்களை மூகாம்பிகையாக நினைத்துக் கொண்டே வரக்கூடிய பெண்கள் மீது மாலையை அள்ளி தூவக்கூடிய தன்மை பெற்றவர். யார் வந்தாலும் விளையாடுவார். இப்போ மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, இவன் மிகப்பெரிய லூஸாக இருப்பான் போல இருக்கு, பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு எல்லோருமே பேசிக்கொள்ள. அப்போதாங்க ஒரு நேரத்தில் சரபோஜி மன்னன் வர்றாரு. இப்போ வந்தா எல்லோருமே அந்த நாளில் அவரை கண்டு கையெடுத்து வணங்குறாங்க. ஆனால் பட்டர் மட்டும் தாய் வாசல் என்பதாக அமர்ந்து தாயை வணங்கிட்டே இருக்காங்க. சரபோஜி மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இது, நான் மிகப்பெரிய ஒரு மன்னன், நம்ம வந்திருக்கிறோம், நம்மளை மதிக்காம தாயோட பெருமையை பேசிக்கிட்டே இருக்கானே, ஒருவேளை மிகவும் பக்தி உடையவனாக இருப்பானா? அடே நீ யார் என்று கேட்க இன்னார் என்று அபிராமி பட்டராகப்பட்டவர் சொன்னார். அப்படியா, தாயை பற்றி இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ எதை கேட்டாலும் கடவுளை கொடுக்குமா? கொடுக்கும். அப்படியா, எல்லாமே உனக்கு தெரியுமா? தெரியுமுங்க. ஆக தவத்தில் இருந்தவனாகப்பட்டவன் சொல்லிவிட்டான். அவர் கேட்கிறாரு, சரி இன்றைய நாள் என்ன நாள்? அப்பதான் இன்றைய நாள் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். ஆனால் அன்றைய நாளோ அமாவாசை நாள். அப்படியா, ஆக அப்படியானால் இன்று இரவு பௌர்ணமி என்பது தோன்றுமா? இவர் ஊக்கமா சொல்றானுங்க, கண்டிப்பாக இன்று இரவு பௌர்ணமி தோன்றும்னு அழுத்தி சொல்லிட்டாரு. சரபோஜி மன்னன் சொல்றாரு, ஒருவேளை பௌர்ணமி இந்த நாளில் வரவில்லை என்றால் உன் உயிரை நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, இதற்கும் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு இந்த அபிராமி பட்டர் சொல்லிட்டாருங்க. இப்போ இரவு சூழப்போகுது. இப்போ 100 உளிகளை கொண்டு தயிர் கடைவாங்கல்லங்க, அதே போல் உரிகளை கண்டு உள்ளே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு கயிறை அறுத்துக்கிட்டே வர்றாங்க கீழே அக்னியை மூட்டி. ஒருவேளை பௌர்ணமியாக மாறலன்னா இறந்து போயிடலாம்னு அவன் தாயின் பெருமையை பாடிக்கொண்டே இருந்தாராம். இரவு சூழ காரணமாயிருச்சு. இப்போதான் பார்க்குறாங்க, ஆகா இரவாகப்பட்டது சூழ போகிறது அப்படின்னு பட்டராகப்பட்டவர் கடைசியாக 79வது பாடல் வாடுறாரு, 100வது கயிறை அறுக்க போறாரு. அப்பதான் தாயோ ஆகா நம்மால ஒரு உயிராகப்பட்டது இப்படி போக போகுது அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்தார்? அப்பதான் தன்னுடைய மூக்குத்தியை விடுங்கி வானில் வீசினால் மூகாம்பிகை. அப்படி வீசிய உடனே அந்த அமாவாசை என்பது அபிராமி பட்டருக்காக இந்த மக்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் பௌர்ணமியாக காட்சியை கொடுத்தது. யாருக்காக அப்படின்னா அபிராமி பட்டருக்காக அமாவாசை பௌர்ணமியாக தோற்றுவிக்கப்பட்டது. இதுதான் அம்மா வள்ளிநாயகம் கேட்ட கேள்விக்குண்டான பதில். உறுதியானால் ஒத்துக்கொள்ளுங்கள். சரியாக சொல்லும் பொழுது மாற்றுக்கிறதே கிடையாது. நன்றிங்க. அருமையான ஒரு விளக்கம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு குணத்திற்கு சவத்திற்கு சகலத்திற்கு சுவைகள் சுரங்கள் திக்குகள் கிரகம் முதலில் 7 அதற்கு அப்புறம் 9. வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், பாட்டுக்கு விஜயன்னு சொல்லலாம், விதுரனையும் சொல்லலாம். பாட்டுக்கு நாரதர். ஆஹா, நாய் என்றால் நாதம், ராய் என்றால் தாளம் என்று சொல்லக்கூடிய நாரதர். அழகுக்கு யாருங்க? அழகுக்கு யாருங்க? அழகுக்கு வேற யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான் தான் அழகு. அவரை உங்கள் பருவத்திற்கு ஏற்றவாறு மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கின்றேன் அம்மா. மாப்பிள்ளையா? ஆமா. என்ன இவ்வளவு நேரம் இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பேசுனீங்க, கடைசி இப்படி தரம் இல்லாம நடந்துக்கிறீங்களே? ஏங்க, என காலம் என்பதை அனுசரித்து நடக்க வேண்டும். காலத்தை அனுசரிக்கலாம், சரி சரிங்க. என்னை அனுசரிச்சு போறீங்களே, எந்த வகையில நியாயம்? ஏங்க, உங்களிடம் இருந்துதான் கழகத்தை என்னை அனுசரிச்சு போக சொல்றீங்க. ஏன் தெரியுமா? ஏங்க, நீங்க பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே? அம்மா, நல்லா உங்களுக்கு தெரியும்ல. நல்லவருங்க. முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, அது தெரியும்ல. தெய்வயானை என்ற பெண்ணுங்க. நீங்க தானே திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க. ஆமா. அப்புறம் என்னைய திருமணம் முடிக்க சொல்றீங்க? ஏங்க, நீங்கள் மனசு வைத்தால் அவரையும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக மக்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கலாம். நான் மனசு வச்சு 2ஆம் தரமா போய் நான் வாக்கப்பட்டு இருக்கணும். எங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது கலகத்தை இழுத்து விட்டு நீங்க போய் சந்தோஷமா இருக்கணும். அப்படி இல்லங்க. ஐயா, என்னங்க, உங்க தலை தப்பிக்கிறதுக்கு நீங்க யார் தலையை வேணாலும் உருட்டுவீங்கன்றது எனக்கு தெரியும். சரி, இவ்வளவு நேரம் அருமையா பேசுறீங்க. சரி, ஒவ்வொரு நாரதர் மாதிரி இல்லாம
ஒவ்வொரு வள்ளிக மாதிரி இல்லாம கத்தி கத்தி பேசாம அருமையான முறையில் பேசுனீங்க. ஏன்னா வரிசையா நானும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கலன்னு ஆசைப்படுறேன். தொண்டை பத்திரப்படுத்திக்குவோம். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பேசி உண்மைங்க அரை மணி நேரத்தை வீணாக்குறதுக்கு பதிலா இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில நீங்களும் ஒண்ணு அருமையா பேசுறீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா செயல்பாடு சரியில்லை. என்னங்க அப்படி செய்கிறேன்? வேணான்றேன். யாரு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. சரிங்க. நீங்க தானே திருமணம் முடிச்சு வச்சீங்க. ஆமா. அப்புறம் எப்படி நான் ரெண்டாம் தரமா போறது? எப்படியாவது மனசு வச்சுக்கங்கம்மா. அப்ப நான் இன்னும் சற்று நேரத்திலும் தலை வெடித்து விடும். நான் ஒண்ணு சொல்லவா? என்னம்மா? ஒரு சமயத்துல பெண்ணாக பிறப்பெடுத்து 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தீங்கல்ல? ஆமாங்க. பேசாம நீங்களே பொம்பளையா மாறி அந்த ஆளை முடிச்சுக்கோங்க. ஐயோ நாராயணா, அப்படி செய்யக்கூடாதே. காலம் ஏன்னா எதை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணுங்க. நான் பெண்ணாக மாறி முருகனை திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் தான் அவரை திருமணம் செய்ய வேண்டும். ஏங்க கட்டிக்கங்க. என்னங்க கெஞ்சுறீங்க? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கெஞ்சலங்க. ஊர் உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்கள யாரையா பார்த்து திருமணம் முடிச்சுவீங்க? என்னால முடியாது. நான் கடவுளா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொல்லக்கூடாதுங்க. இந்த ஆறுமுக வேளவனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறங்க. என்ன சொல்றீல்ல? என்னங்க கடவுளா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தெய்வத்தை சரிங்க திடீர்னு கணவனா ஏத்துக்கனா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏங்க இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாததாங்க. அன்று செஞ்சிலட்சுமிங்கிற பாட்டியாகப்பட்டவள் உங்கள் இடத்தில் பிறந்தவள் தானே. ஆமா. அந்த பாட்டியை மகாவிஷ்ணு வந்து கூட்டி சென்றார் அல்லவா? அவ காதலிச்சா திருமணம் முடிச்சா. சரிங்க. நான் காதலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க காதலிக்க விட்டாலும் திருமணம் செய்ய வேண்டுமே. நான் யார காதலிக்கிறேன், காதலிக்கிறேனா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? எமக்கு எப்படி தெரியும்? நாரதர் இருங்க. ஒரு பெண்ணுடைய மனதில் என்ன நினைச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இறைவனுக்கே தெரியாது. சரிங்க. சரியா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அவரை கட்டிக்கணுங்க. பிடிக்காது. அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்த அவளையோர் தொலை இருப்பா செவி மடுத்து சொல்லும் என்று கேளுமா. குடி கொடுப்பது குடி கொடுப்பது கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலே இல்லை. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலே இல்லை. மெல்லிசை மாட்டி உன்னை காட்டி மன முடிப்பேன் சொல்லுமின் வார்த்தை கேளம்மா. அறிவில்லாதவர் இருக்கிறதையும் பொருளாதவருக்கு பொருளையும் செல்வங்கள் இல்லாதவருக்கு செல்வங்களையும் கூட்டி கொடுக்கிறவர்கள். ஆனால் எம்பெருமான் முருகெடுத்து நாங்களை காட்டியும் கூட்டியும் கொடுக்காவிட்டால் என்பது ஆறுதல். அணிந்திருப்பதோ பிரம்ம முடிச்சமல்ல, கையில் இருப்பதோ சப்தத்தால கட்டையும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆளை பாரு, நல்லா காப்படி உலக்கமா இருந்துக்கிட்டு எம்பிட்டு பேச்சு. நான் ஏன் இப்படிலாம் பேசுறேன் தெரியுமா? ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமாவது ரோசம் வரும். நேரம் மிருகப்பெருமனை போய் கூட்டிட்டு வருவாரு. எல்லாம் இப்படி விழுந்தடிச்சு தூங்குறீங்களே, என்ன வேண்டுதலா? உட்கார்ந்துருக்காங்கல்ல கொஞ்சம் பேர். இப்ப தூங்கட்டும், நல்லா தூங்க விட்டுருவான். முருகன் வந்துட்டு போய் வேடஞ்சில்ல பூராத்தையும் கிளப்பி விடுறதுக்குன்னே என் மருமையை ஒருத்தர் இருக்காரு. இப்ப நான் எல்லாரையும் கிளப்பி விடுறேன் பாருங்களேன். போயிட்டு ஊத்திட்டு தானே வர்றேன் தண்ணிய. ஒரு பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லி